நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த பவர் பேங்க குடுத்து ரிப்பேர் பண்ணி குடுக்க சொல்லியிருந்தாரு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். கொஞ்ச நாளா ஒர்க் ஆகல. நானே ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாரு. சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன். எல்லாமே தனித்தனியா வந்துருச்சு. பேட்டரி தனியா, போர்டு தனியா வந்துருச்சு. இந்த டைப் பவர் பேங்க்ல பேட்டரி தான் போகும். ஆனா வித்தியாசமா இதுல போர்டு போயிருக்கு. இந்த டைப் போர்டு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்காக செய்யறதுனால கம்ப்ளைண்ட் அதிகமா வருது. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த பேட்டரி ரெடி பண்ணி குடுத்துடலாம். பேட்டரி சீரிஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சீரிஸ் கனெக்ஷன்னா 7.4 வோல்ட் வரும். அதுக்கேத்த மாரி இந்த போர்டுலயே பிஎம்எஸும் வச்சிருக்காங்க. இதுல ஐசி தான் ப்ராப்ளம் ஆயிருக்கும். கண்டிப்பா இது வந்து பக் கன்வெர்ட்டர் மாரி தான் சார்ஜ் ஆகும். நம்ம 5 வோல்ட் சார்ஜிங் பின்ல போட்டோனே அது பூஸ்டர் மாடியூல் மாரி ஒர்க் ஆகும். அதாவது 7.4 வோல்ட் பேட்டரி சார்ஜ் ஏறுற மாரி. இந்த போர்டு கண்டிப்பா கம்ப்ளீட்டா தான் வரும். என்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்கு. பவர் பேங்க் ஒரு 20,000 எம்ஏஹெச் பவர் பேங்க். இந்த போர்டு மட்டும் நான் தனியா எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்டரி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 7.15 வோல்ட் இருக்கு. அதாவது 3.5 வோல்ட் இருக்கு. இது வந்து சீரிஸ் கனெக்ஷனால இந்த வோல்ட் வருது. நம்ம இந்த பேட்டரி வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். பேட்டரி 2ஆ பிரிச்சுட்டு அப்புறமா இந்த பேரலல் கனெக்ஷன் பண்ணிட்டா ரெடி ஆயிடும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Facebookல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இதுக்கு மேல பவர் பேங்க் வாங்க போறீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பக்கம் போகாதீங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி போர்டு ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேட்டரி ஃபுல்லா கனெக்ஷன் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ரெட் ஒயர் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த மாடியூல் தான். இந்த மாடியூல் இந்த பாக்ஸ்ல உட்காராது. அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லா க்ளூ ஊத்திட்டு ஃபுல்லா டைட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பேட்டரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சால்விங் பண்ணா வேலை முடிஞ்சுது. ஒரு வாட்டி பட்டன் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். லைட் கரெக்டா ஏறியுது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சார்ஜும் போட்டு செக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சார்ஜும் போட்டேன். சார்ஜும் கரெக்டா ஏறுது. அவ்வளோதான் பவர் பேங்க் ரெடி ஆயிருச்சு. இப்போ பவர் பேங்க் அந்த க்ளோசர்ல போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபுல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா சார்ஜ் போட்டு விட்டுட்டேன். சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபோனுக்கு செக் பண்ணலாம்னு சொல்லி ஃபோனுக்கு செக் பண்ணேன். கரெக்டா சார்ஜ் ஏறுது. ஒரு 2, 3 வாட்டி ஃபோனுக்கு போட்டு பார்த்தேன். கரெக்டா ஏறுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.